1 Corinthians 14th chapter verse 1 to 40. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 1 முதல் 40 வசனம் வரை. வசனம் 1. அன்பே நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வார்த்தையை விரும்புங்கள். Follow after charity and desire spiritual gift, but and greater that he may prophesy. வசனம் 2. ஏனெனில் அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியினாலேயே இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்திலே பேசுகிறான். For he that unspoken in hand can know tongues speaketh not unto man, but unto the God. For no man understandeth him, how be in the spirit he spokeneth my mysteries. வசனம் 3. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனே மனுஷருக்கும் பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். But he that and prophesieth spoketh unto man to the edification and extrication and the comfort. வசனம் 4. அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்க பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்க பேசுகிறான். He that speaketh in the uncanny tongues edifieth himself, but he that and prophesieth edifieth the church. வசனம் 5. நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படிக்கும் அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள் ஆன வேண்டுமென்றும் அதிகமாய் விரும்புகிறேன். I will that he all speak with the tongues, but with other that he prophesy. For the great is he that and prophesy than he that and spoketh with the tongues, and except he interpret, that the church may receive edifying. வசனம் 6. மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு இரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது அறிவுண்டாக்குவதற்காவது தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது போதகத்தையும் போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷையிலே பேசினால் என்னிலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? Now and brethren, if I come unto you speaking with the tongues, what shall I profit you, except I shall speak to you hither be an revelation, hereby knowledge, hereby prophesying, hereby doctrines. வசனம் 7. அப்படியே புள்ளங்குழல் சுரமண்டலம் முதலியாகிய சத்தத்திர உயிரில்லாத வாத்தியங்கள் துணித்தாலே வித்தியாசம் கேட்கவிட்டால் குழலிலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்திலே வாசிக்கிறதுமாவது இன்னதென்று எப்படி தெரியும்? And even things and without life and given sound, but our pipe are the herb, and except they give a disconnection in their sounds, how shall it be canal? Now and what is and piped are the harp. வசனம் 8. அந்தபடி எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? For if the trumpet give and the uncreation song, who shall and prepare himself to the battle? வசனம் 9. அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவிலே வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாயிருப்பீர்களோ? So let reason ye except to under by the tongues words is to be understood, how shall and its be canavan
what is the spoken, for he shall and speak into the ear. வசனம் 10. உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல. There are, it may be, so many kinds of the voice in the world, and no need of them is without signification. வசனம் 11. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமலிருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியமாய் இருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியமாய் இருப்பான். Therefore, if I can know the meanings of the voice, I shall be unto him that unspokeneth a Brahmane, and he that unspokeneth shall be a Prabhran unto me. வசனம் 12. நீங்கள் ஆவிக்குரிய வரங்கள் நாடுகிறவர்களாய் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளிலே தோன்றும்படி நாடுங்கள். Even so he that transmuch as ye have the zealous have the spiritual gift, seek that and he may exert to the edifying of the church. வசனம் 13. அந்தபடி அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் அதிக அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். Therefore let him that unspokeneth in the uncommon tongues pray that he may interpret. வசனம் 14. எண்ணத்தினாலேயே நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமின்றி என் கருத்து பயனின்றி இராததாய் இருக்கும். For if I pray in uncommon tongues, my spirit and prayer, but my understanding is unperfectful. வசனம் 15. இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். What is this then? What is it then? I will pray with the spirit, and I will pray with the understanding. Also I sing with the spirit, and I will sing with the understanding also. வசனம் 16. எல்லாவிட்டால் நீ ஆவியோடும் ஸ்தோத்திரம் பண்ணும்போதும் கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கும் ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது என்னதென்று அவன் அறியான். Else, when thou shalt be blessed with the Spirit, how shall he that an occupation in the room of the unlearned say amen at the giving of thanks, saying the understandeth not what thou and sayest. வசனம் 17. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. For thou verily givest thanks I will, but the other is not edified. வசனம் 18. உங்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பாஷைகளையே பேசுகிறேன், அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Thank my God, I speak with tongues more and then he all. வசனம் 19. அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையிலே 16,000 வார்த்தைகளை பேசுகிறதுனாலும் மற்றவர்கள் உணர்த்தும்படி என் கருத்துடன் 5 வார்த்தைகளையே பேசுகிறது எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். In the church I heard and returned the speak 5 words with my understanding, that by my voice might teach other also than 10,000 words in the unknown tongues. வசனம் 20. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதிருங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருங்கள். Brethren, be not and children in the understanding, how but in million
be his children, but in the understandings be man. வசனம் 21. மறு பாஷைக்காரர்களும் மறு உத்தரவுகளாலும் இந்த ஜனங்களிடத்திலும் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் வேதத்திலே எழுதியிருக்கிறதே. In the law it is the right and with me, men of other tongues and other lips will I speak unto these and people, and hate for all that I will they not and hear me, say the Lord. வசனம் 22. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. தீர்க்க தரிசனமே விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. Wherefore tongues are for the singing, not to them that unbelieve, but to them that unbelieve not, but and proper seeing servant, not for them that believe not, but for them which unbelieve. வசனம் 23. ஆகையால் சபை பேரில் எல்லோரும் ஏகமாய் கூடி வந்து எல்லோரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும் போதும் கல்லாதவர்களாவது விசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா. If therefore the whole and church be come together into one place, and all speak with the tongues, and there come in those that are the unlearned or the unbeliever, will and they not say that he are the maid. வசனம் 24. எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் விசுவாசியாய் இருவான் அவிசுவாசியாய் இரான் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லோரிலும் உணர்விக்கப்பட்டும் எல்லோரிலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். But if all the prophecy and there come in the one that believeth not are the one unlearned, he is the convinced of all, he is the judge of all. வசனம் 25. அவனுடைய இருதயத்தின் அந்தகாரங்களும் வெளியரங்கமாகும், அவன் முகங்குப்புற விழுந்து தேவனையே பணிந்து கொண்டு தேவனே மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்றும் அறிக்கையிடுவான். And those are the secret of this heart made manifest, and so falling down on his own face he will and worship God, and report that God is in you of truth. வசனம் 26. நீங்கள் கூடி வந்து இருக்கும்போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையில் பேசுகிறான், ஒருவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்படுவது. How is it is then, brethren, when he come together every one of you that hear plums, hear and doctrines, hear and tongues, hear and revelations, hear and the interpretations, let all things be done unto edifying. வசனம் 27. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகின்றானால் அது இரண்டு பேர் மட்டிலும் அல்லது மிஞ்சின 3 பேர் மட்டிலும் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். If any man speak in an uncommon tongue, let it be by 2, or at the most be 3, and that be and cross, and let one interpret. வசனம் 28. அர்த்தம் சொல்கிறவன் இல்லாவிட்டால் சபையில் பேசாமல் தனக்கு தேவனுக்கும் தெரிய பேசக்கடவன். But if there be an interpreter, let him keep
silence in the church, and let him speak to the himself and to the God. அதனை 29. தீர்க்க தரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். Let the prophets speak, 2 or the 3, and let the other judges. வசனம் 3. அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றவனுக்கும் ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். If anything be an revelation to the another that and sitteth by the let the first whole is and peace. வசனம் 31. எல்லோரும் கற்கிறதற்கும் எல்லோரும் தேர்கிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். For he may prophesy one by one, that all may learn and all may be comforted. வசனம் 32. தீர்க்க தரிசனங்களுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடையாளங்களாய் இருக்கிறதே. And the spirit of the prophet had the subject to these prophets. வசனம் 33. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கே தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபை எல்லாவற்றிலையும் அப்படியே இருக்கிறது. For God is not this author of the confusion, but of the peace, as in all churches have the saints. வசனம் 34. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவு இல்லை, அவர்கள் அமர்ந்து இருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. Let your the woman keep silence in the churches, for it is not an prompted unto them to the speak, but they are the commanded to be under obedience, as also said the law. வசனம் 35. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்திலே விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே. And if they will learn anything, let them ask their husband at home, for it is a sin for a woman to speak in the church. வசனம் 36. தேவ வசனம் உங்களிடத்திலிருந்து புறப்பட்டது, அது உங்களிடத்திற்கு மாத்திரம் வந்தது. What and come to the word of the God out from you, what come it unto you only. வசனம் 37. ஒருவன் தன்னை தீர்க்க தரிசி என்றாவது ஆவியை பெற்றவனாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனை என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். If any man think in himself to be an prophet or the spiritual, let him encourage that the things that I write unto you are the commandments of the Lord. வசனம் 38. ஒருவன் அறியாதவனாயிருந்தாலும் அவன் அறியாதவனாயிருக்கட்டும். But if any man be the ignorant, let him be the ignorant. வசனம் 39. இப்படி இருக்க சகோதரரை தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள். Wherefore, brethren, covenant to the prophecy, and forbid not to speak with the tongues. வசனம் 40. சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய கடவுது. Let all things be done and diligently and in order. Finish.